டேய் கூப்பிடுறல எழுந்துரு. போமா, தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாத. ராத்திரி அவ்வளவு தூரம் பேசி என்ன நிம்மதி இல்லாம பண்ணிட்டு உனக்கு தூக்கம் கேக்குதா? இருடா வர. வா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏமா இப்படி பண்ற? டேய் குடிகாரனுக்கு வழக்கமா என்ன பண்ணுவாங்களோ அதத்தான் பண்ண. ஏன்டா இப்படி கத்துற? ஐயோ, காலங்காத்தாலே அர்ச்சனை ஆரம்பிச்சிட்டியா? ஏமா இப்படி டார்ச்சர் பண்ற? டேய் யார பார்த்து கேக்குற? டார்ச்சர் பண்றது, தண்ணி அடிக்கிறது, வரமுறை இல்லாம பேசுறது எல்லாமே நீதாண்ட பண்ற. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, பொறுப்பு இல்லாம எருமை மாதிரி தூங்கிட்டு இருக்க. பத்மா, தூக்கம் கலைஞ்சா அவனா எழுந்துட்ட போறான். தண்ணி எல்லாம் எதுக்கு ஊத்துற? இவன் பண்ணப்பெல்லாம் உங்களுக்கு உரைக்கலையே. அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி அந்த பேச்சு பேசினானே, அப்ப எங்க போயிருந்தீங்க? அன்னைக்கு நீ பண்றது தப்புடான்னு ஒரு வார்த்தை இவங்கிட்ட பேசுனீங்களா? ஏண்டா குடிச்சிட்டு வந்து பெத்தவங்க முன்னாடி அந்த பேச்சு பேசுற? எவ்வளவு தைரியம் உனக்கு? உன்னெல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற திமிரா? பத்மா, அவன் இப்பதானே எழுந்திருச்சான், எதுக்காக பிரச்சனை பண்ற? நீங்க பேசாம இருக்கீங்களா? குடிச்சிட்டு வந்து கண்டபடி பேசுறான், இவனை தட்டி கேட்க வக்கல. எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டீங்க. நான் பண்ணது தப்புதான், தெரியாம பண்ணிட்டேன், விடுமா. டேய் நில்லு. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். உன்ன மாதிரி குடிகார பையன் குளிக்கலன்னு யாரா அழுதா? மனுஷனுக்கு உடம்பு இல்ல, மனசு சுத்தம் வேணும். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன பத்தியா, நான் உன்னை பத்தனா? என்னமோ நீ வச்சதுதான் சட்டங்கிற மாதிரி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு அம்மா முக்கியம் இல்ல, அப்பா முக்கியம் இல்ல, கூட பிறந்த தங்கச்சி முக்கியம் இல்ல. உனக்கு கல்யாணி வேணும், அவ இல்லன்னா செத்துருவ. யாரடா மிரட்ட? இன்னும் வேலைக்கு போய் உருப்படியான சம்பளம் வாங்கல, அதுக்குள்ள ஆம்பளைங்கிற திமிரு வந்துருச்சு. உன்னை நாய்க்கு பேய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவா கஷ்டப்பட்டு வளர்த்த? உனக்கு என்ன, சனியனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா போயிடுவ. உன்னையே நம்பி இருக்கிற நாங்க என்ன பண்றது? பிச்சை எடுக்கிறதா, பொறுக்கி திங்கிறதா? அப்படிலாம் விட்டுற மாட்டோமா. அடச்சி நிறுத்து. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, இவங்களை நாம தான் பாத்துக்கணுங்கிற நினைப்பு இருந்திருந்தா எவளையும் மனசுல கூட நினைச்சிருக்க மாட்டேன். கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்காளே, அப்பா முடியாம இருக்காரு, இவங்களை நாம தானே கரை சேர்க்கணும்னு நினைச்சிருந்தா நீ கல்யாணி வேணும்னு கேட்டிருப்பியா? எனக்கு அவளை கட்டி வை, இவளை கட்டி வைன்னு இவ முன்னாடியே பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? தத்தேரி குடும்பத்துல பொண்ணு எடுத்தா தரித்திரம் பிடிக்கும் வேண்டான்னு நானும் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன். அவதான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறியாடா? செத்துருவேன் வேற மிரட்ட. அப்படி ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறத விட நீ சாகலாம், தப்பே கிடையாது. மகன்கிட்ட பேச வேண்டிய பேச்சா இது? அவன் போதையில ஏதோ பேசிட்டான், அது தப்பா இருந்தா திருத்து. செத்துருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இவன் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சுங்க. கண்ணா அவ்வளவுதான் கட்டுவேன், இல்லன்னா உங்களை எல்லாம் அனாதைய விட்டுருவேங்கறா. இது தப்பு இல்லையாங்க? இவனை எவங்கிட்ட தூக்கி கொடுக்கவா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம், படிக்க வச்சோம். எவ்வளவு ஒருத்திக்காக நம்மள துச்சமா மதிக்கிறானே, பெத்து வயிறு பத்தி எரியுதுங்க. அம்மா, உங்களெல்லாம் அப்படி நினைக்கலமா. கடைசி வரைக்கும் உன்னையும் அப்பாவையும் நான் பாத்துப்பேன். பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். போதடா, உன் வருமானத்தை நம்பி இருக்கோன்ற திமிர்ல தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிற. ஐயோ இல்லம்மா, எனக்கு நீங்களும் முக்கியம், கல்யாணியும் முக்கியம். என்ன விட அவ உங்களை நல்லா பாத்துப்பாமா. ஏழையா இருந்தாலும் கல்யாணி நல்லவம்மா, என்ன விட நல்லவ. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துப்பாமா. அவ இங்க வந்தா மருமகளா இருக்க மாட்டா, உன்னோட மகளா இருந்து உன்னை பாத்துப்பா. கல்யாணி எப்படிப்பட்டவன அப்பா கிட்ட கேளுமா. அவளோட குடும்பத்தை அவதாமா கஷ்டப்பட்டு காப்பாத்துறா. அப்பா இல்லாத குறையே தெரியாம 2 தங்கச்சிங்களையும் பாத்துக்கிறா. அவள மாதிரி கஷ்டப்பட்டு வரவதாமா நம்ம குடும்பத்துக்கு சரியா இருக்குமா. பணக்கார வீட்டு பொண்ணு காசோட வரலாம், ஆனா அவ உன்னை நல்லா பாத்துக்க மாட்டாமா. மா, அண்ணன் சொல்றது உண்மைதாம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. போடி புத்தி கேட்டவள, அவளாடி நல்லவ. இன்னும் கல்யாண காட்சி கூட நடக்கல, அதுக்குள்ள இவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பம்பரமா சுழற்றானா? இங்க வந்தா என்னெல்லாம் பண்ணுவா? இப்பவே இவனை ஆட்டி வைக்கிறவ மருமகளை வந்தா என்ன ஆட்டுவா? அவ நில்லுனா நிக்கணும், நடனா நடக்கணும். நான் என்ன குரங்கா குட்டிக்காரனை போடுறதுக்கு? அம்மா, அவ அப்படிப்பட்டவ இல்லம்மா. டேய் நிறுத்துடா. அவ ஆத்தாக்காரி கை நீட்டி அடிக்கிறானா, இவ ஆள் வச்சு அடிப்பா. உனக்கு என்ன, பெத்தவளே வேணான்னு முடிவு பண்ணிட்ட. அவ அடிச்சாலும் வேடிக்கை தான் பாப்பேன். அப்பா, அம்மா கிட்ட கல்யாணி பத்தி சொல்லுங்கப்பா, ப்ளீஸ் பா. டேய், இப்ப எதை பேசினாலும் தப்பா போயிடும்டா, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருந்தா எல்லாமே தப்பா நடக்குதுப்பா. நீங்க இப்ப பேசாம எப்ப பேச போறீங்க? அம்மா, நான் சொல்றத கேளுமா.
அப்பா என்ன மறந்துருன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவ என்ன மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டா. ஏன்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அவ நல்லவங்கிறதுக்கு இது ஒன்னே போதுமா? ஒண்ணு இல்ல 9000 சொன்னாலும் ஏன் முடிவுல மாற்றமே இல்ல. அவளே உன்னை மறந்துட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராயிட்டா. ஆம்பளை உனக்கு என்னடா வந்துச்சு? நீயும் அவளை மறந்துட்டு நான் காட்டுற பொண்ணை கட்டிக்க. நீ ஏமா இப்படி இருக்க? என்ன பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிமா நான் சந்தோஷமா இருப்பேன்? நான் வசதியா இருக்கணும்னு ஆசைப்படலமா, மனசுக்கு பிடிச்சவளோட நிம்மதியா இருக்கணும்னு பாக்குறேன். உனக்கு உன் நிம்மதி முக்கியம்னா எனக்கு என் மான மரியாதை முக்கியம். ப்ளீஸ் மா, உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேம்மா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மா. நீ என் காலை பிடிச்சாலும் சரி, கெஞ்சி கதறினாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டல. சந்தோஷமா இரு. என் முடிவை நான் பாத்துக்கிறேன். என்னடா சொன்ன? உன் முடிவை நீ பாத்துக்கிறியா? டேய், இதுக்கு என்னடா அர்த்தம்? அவ இல்லனா செத்துருவேன்னு பூச்சாண்டி காட்டுறியா? அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேனா நீ உயிரோட இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. செத்து தொலை. நானும் புள்ளையே இல்லன்னு தலை முழுகிடுறேன். சொல்றது கேளுடா. பத்மா, அக்கா நான் ரெடி. சாரி ஓகே, சிம்பிளா மேக்கப் பண்ணிருக்க, அதுவும் ஓகே. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. என்னக்கா குறையுது? என்ன இது இவ்ளோ சிம்பிளா இருக்க? ஏன்க்கா நல்லா இல்லையா? சிம்பிளா இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். அதான் அவர் நகை வாங்கி தரத பத்தி பேசினப்ப கூட நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இவ ஒருத்தி சிம்பிள் சிகாமணி. இங்க பாரு துளசி, நம்ம நகை போட்டுக்கிறது நம்ம ஆடம்பரத்தை காட்டிக்கிறதுக்காக இல்ல, என் புருஷன் என்ன நல்லா தான் வச்சிருக்காருன்னு எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக. சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் என்ன நல்லா தானே பாத்துக்கிறாரு. இது வரைக்கும் நகை நட்டுன்னு தமிழ் உனக்கு வாங்கி கொடுக்கலனாலும் அவரை விட்டு கொடுக்காம தான் பேசுற. நீ சிம்பிளா இருந்தா போதும்னு நினைக்கிற. ஆனா உன்னை ஃபங்க்ஷன்ல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அட கடவுளே, விருந்து விசேஷத்துக்கு பொட்டு நகை கூட இல்லாம வந்திருக்காளே. பொட்டு நகை கூட வாங்கி கொடுக்காம பொண்டாட்டிய பொட்டு இப்படி கொடுமைப்படுத்துறானே, கஞ்ச பிஸ்னாரின்னு தமிழ் எல்லாம் தப்பா பேசுவாங்க. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நகை போடலன்னா இப்படி இல்லாம பேசுவாங்க இல்லையா? பின்ன உனக்காக இல்லைனாலும் உன் புருஷனுக்காக போட்டுக்கணும். இரு. இப்ப பாரு, அம்சமா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. வளகாப்பு இவளுக்கா ஏன் பொண்ணுக்கா? ஜிகு ஜிகு நிக்கிறா பாரு. விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம். அக்கா நான் லாவண்யாக்கு வலையில எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்க வாங்க. நல்லா இருக்கா பாருங்கக்கா. நல்லா செலக்ட் பண்ணிருக்க. நானும் எடுத்திருக்கேன். ஆனா டிசைன் சரியா அமையல, கலரும் கொஞ்சம் டல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இந்த அங்க என்னடி வெட்டியா பேசிட்டு கிளம்புங்க. மச மசன்னு எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் இரு. அவங்களுக்கு அக்கா வேண்டாம்க்கா, அவங்க எப்பவும் பண்றது தானே. எப்படி இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள என்கிட்ட வாங்கி கட்டிக்க தான் போறாங்க பாரு. குட்டிமா ரெடியா? ரெடி. ஏய் துளசி, என்னது இது? பட்டு சேலை நகை கலக்கற. ஏன் கேட்க மாட்டீங்க? அப்பப்பா அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தரது இல்லையா? நல்லா சொல்லுங்க. வாயை திறந்து கேட்டா தானே. மீறி நானே ஏதாச்சும் வாங்கி தரேன்னு சொன்னா கூட எதுவுமே வேணான்னு சொல்றது. என்னமோ இவ பேச்ச தட்டவே மாட்டேங்கிற மாதிரி கதை விடுறீங்க. இவ வேணான்னு சொன்னா விட்டுருவீங்களா? என்ன சார்ஜ் பண்றீங்களா? இந்த கேமுக்கு நான் வரல. நீ டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரங்களோ புவி வேற டென்ஷன் ஆறா. என்னாச்சு? இன்னும் என்ன பண்றீங்க? கிளம்புங்க. நான் போய் திங்ஸ் எடுத்து வந்துறேன். எப்ப பார்த்தாலும் நெருப்பு மிதிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாரு. டேய் நீ ஏன்டா இதெல்லாம் குறா? ஏய் கார்ல இது வைக்க வேணாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ கனவுக்கு ஃபோன் போட்டு வெரைட்டி ரைஸ் ரெடியாச்சான்னு கேளு. இரு துளசி, நான் பாத்துக்கற விடுங்க. எல்லா வேலையும் நானே பண்ணிட்டு இருக்கேன். நீ மேக்கப்ல இரு. சரி ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ரைட் பை. பா வெரைட்டி ரைஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. நேராங்க எடுத்து வந்துறேன்னு சொல்லிட்டான். சரிடா, நீயும் துளசியும் ஒண்ணா எங்க கூட கார்ல வந்துருங்க. கார் எதுக்கு? நாங்க ரெண்டு பேரும் பைக்ல வந்துடுறோம். நீ ஃபங்க்ஷன் முடிச்சு நேரா வீட்டுக்கு போயிடு. லாவணி அவங்க அழைச்சிட்டு வரணும்ல. எல்லாரும் ஒண்ணாவே போயிட்டு ஒண்ணாவே கார்ல வந்துடலாம். அது வேறயா? நீ என்ன சொல்ற துளசி? சரிங்க, கார்ல போயிடலாம். இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா அங்க லாவண்யாவுக்கு பிரசவமே ஆயிடும். முதல்ல என்ன ஆட்டோல ஏத்தி விடுங்க, நாங்க போய் வேலையாவது பாக்குறேன். நீங்க போய் கார்ல உட்காருங்க, கிளம்பலாம். எங்க இவளுங்களுக்கு தான் தலைக்கு மணிக்கு அலங்காரம் பண்றதுக்கு நேரம் சரியா இருக்கு.
இவ்வளவு நேரம் சாணி புள்ளையார் மாதிரி உட்காந்துட்டு லொல்ல பாருங்க. நீ வேற ஆரம்பிச்சிடாத, போலாம் வாங்க. வா. ஏய் மாமா, குட்டிமா நீ லாக் பண்ணிட்டு வா. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, உங்களையும் துளசியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப கோபமா நடந்துகிட்டேன். முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேன். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ மாமா, இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன மாமா இருக்கு? நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டு சமாதானமா பேசுறதே பெரிய விஷயம். அப்புறம் மாமா, உடம்புலாம் சரியாயிடுச்சா? மருந்து மாத்திரை கரெக்டா சாப்பிடுறீங்களா? எல்லாம் கரெக்டா சாப்பிடுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாமா. டேய், மாமனாட்ட உருகி பேசுறதுக்கு இதான் நேரமா? வளகாப்புக்கு நேரமா? அது கிளம்பு. போமா, பேசாம கார்ல உட்கார் போ. ஆமா, கார்ல உட்கார்ந்தா கார் தானா போயிடும் பாரு. வாயை மூட்டு போமா. நீங்க சொல்லுங்க மாமா. நீங்க ஏதோ நல்ல விஷயமா போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தொந்தரவு கொடுக்க கூடாது. ஆனா என் சூழ்நிலை அப்படி. ஐயோ, தொந்தரவுல ஒண்ணு இல்ல மாமா, சொல்லுங்க. எல்லாம் மோகனை பத்தி தான். அவனை நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுது. நேத்து ராத்திரி குடிச்சிட்டு வந்து வீட்டுல பெரிய கலாட்டா பண்ணிட்டான். அந்த கோவத்துல காலையில பத்மா அவனை கண்டபடி பேசிட்டா. ஐயோ மாமா, ஏற்கனவே அவன் வேதனையில இருக்கான். அவனை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி தேவையில்லாம? சொல்லுங்க மாமா. இன்னைக்கு மோகன் பத்மா காலில் விழுந்து கெஞ்சி பார்த்துட்டான், அழுதும் பார்த்துட்டான். அப்பவும் உங்க அத்தை மனசு மாறல. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வேணா கல்யாணி வீட்டுக்கு போய் பேசி பாக்குறீங்களா? மாமா, அவளுக்கு கல்யாணம் வேற நிச்சயமாயிடுச்சு. இப்ப போய் எப்படி பேசுறது? தெரியும் மாப்பிள்ள, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான். மோகன் எங்க கையை விட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு. எப்படியாவது அவங்கள சமாதானம் பண்ணி கல்யாணி இவனுக்கே கட்டி வச்சிடலாம். மாமா, அந்த மாப்பிள்ளை வீட்டுல இதுக்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? முதல்ல கல்யாணத்துக்கு ஒத்துப்பாளா? பேசி பாருங்க. கல்யாணியும் மோகன் மேல உயிரியே வச்சிருக்கா. நான் இது நடக்காதுன்னு சொல்ல போய் தான் அவ வேற கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா. கொஞ்சம் பேசி பாருங்களேன். கேட்டிருந்தா இது நடந்திருக்குமோன்னு பின்னாடி நாம வருத்தப்படக்கூடாது இல்ல? சரிங்க மாமா, நான் போய் பேசி பாக்குறேன். மாப்பிள்ள, நான் நல்ல நிலைமையில இருந்திருந்தா நானே போய் பேசியிருப்பேன். ஆனா என்னோட நிலைமை இப்ப உங்களுக்கு தெரியும். மோகனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அவனுக்கு ஏதாவது பண்ணணும். புரியுது மாமா. மோகன் என்கிட்ட பேசினப்போ ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அதனால கல்யாணிட்ட எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். சரிங்க மாப்பிள்ள, அப்பதான் மோகன் முகத்துல சந்தோஷத்தையே பார்க்க முடியும். இப்ப நாங்க லாவணியோட வளகாப்புக்காக போயிட்டு இருக்கோம். அது முடிஞ்ச உடனே நானும் துளசியும் போய் பார்த்து பேசிடுறோம். சரிங்க மாப்பிள்ள, வச்சிடுறேன். அப்பா என்னங்க சொன்னாரு? எதுக்கு கல்யாணியை பார்க்கணும்? டேய், டைம் ஆகுதுடா. ஃபங்க்ஷன் முடிஞ்சு பேசிக்கலாம். நீ வா. துளசி, நீ வாமா. வாமா துளசி. அக்கா, நீங்க போங்க. வாங்க வாங்க. என்ன லேட்டு? கிளம்ப லேட் ஆயிடுச்சு. தாத்தாவை போற ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம்.
ஆமா ராகவன் வரல? இல்ல அவன் வரலண்ணா. சாருவை தனியா விட்டு வர முடியாது. ராகவன் நிலைமை தான் உங்களுக்கு தெரியுமே. சரி சரி உட்காருங்க. சரி போய் உட்காருங்க.